அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாதன் கமிட்டி அனுப்பிச்ச கன்சல்டேஷன் பேப்பர் ஆன் எஃப் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதை பற்றி வந்து செப்டம்பர் 30 நடக்கிற செபியோட போர்ட் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து பரவலாக ஒரு கருத்து நிலவச்சு. ஆனால் அந்த 30 சாயங்காலம் எந்த சேஞ்சஸுமே நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் பரவாயில்லையே அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் விட்டாங்களே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து சில ரெகுலேஷன் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஏகப்பட்ட பேர் வந்து லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள் 10,000 1 லட்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அரௌண்ட் வந்து 1.5 to 2 lakhs பக்கமாக லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏகப்பட்ட பேர் இதை ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸில் பார்க்குறாங்க, லாட்ரி டிக்கெட் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து எவ்ரிடே எக்ஸ்பைரி தான். ஸோ நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இது எதுவுமே இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்கவங்கள எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஒரு கேம்லிங் மென்டாலிட்டி இருக்கவங்கள தான் வந்து பாதிக்க போகுது. அதுவும் பெரிய விதத்திலாம் பாதிக்க போகிறது கிடையாது. உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் ஃப்ரம் ஆப்ஷன் பையர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணோம், அதுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம இங்கே இந்த இதில் ஸ்ட்ராட்டஜி பில்டர் லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு இது செல்லில் ஆன் பண்ணுறேன், பை பண்ணுறதுக்கு 5000 வேணுமா? இந்த 5000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களால் இதை பை பண்ண முடியும். ஆனால் அஸ் பர் த ரூல்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 இல்லை அப்படின்னாலுமே இதை பை பண்ண முடியும். ஏன்னா சில புரோக்கர்ஸ் வந்து லீவரேஜ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து புரோக்கர் கிட்ட லீவரேஜ் இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாதவரை அதிகமான லீவரேஜ்லாம் இருக்கும். அதிலிருந்து தான் வந்து காசை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேயே காசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஆப்ஷன் பையிங்கே வந்து லீவரேஜ் கொடுக்குறது. அதாவது 5000 ரூபா நீங்கள் பே பண்ணோன்னா சில ப்ரோக்கர்ஸ்லாம் ஆப்ஷன் பையிங்கே 2000 ரூபா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் லீவரேஜ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணமோ அது உங்கள் அக்கௌண்ட் இருந்தால் தான் என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் ட்ரீட்மெண்ட் அந்த எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரியல் இருக்கிற ஸ்டைக்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதா நம்ம கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயுமே வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மார்ஜின் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது. அதாவது மொத்த மார்ஜினான 1 லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட்டை வந்து எடுக்க முடியாது, என்ட்ரியே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டை யார் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து மிக முக்கியமாக அதை ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்களோ அவங்க வந்து பாதிக்கப்படலாம் இதனால். அண்டு பெரிய அளவுக்கு இதுவுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு வச்சுக்கலாமே. கேலண்டர் ஸ்ப்ரெட் இல்லைனா நான் ரேஷியோ ஸ்ப்ரெட்டுக்கு போகிறேன், நான் வந்து வேறு ஸ்ப்ரெட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடலாம். பெரிய விஷயம் கிடையாது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பயனாளர்களுக்கு கிடையாது, புரோக்கருக்கு. இப்போது உதாரணத்துக்கு இந்த நேக்கட் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல. ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுன் ஆகுது, இல்லை இன்ட்ராடேலேயே வந்து வெறித்தனமாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அப்போ அவங்க அதிகமாக லாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து அந்த எவ்ரி புரோக்கர் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுப்பாங்க. முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் கதையெல்லாம் ஆல்ரெடி ரெகுலேஷன் நிறைய மாற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்னாப்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஸ்னாப்ஷாட் இந்த டே, ஒரு நாளைக்கு 4 ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து புரோக்கர் சைடு அவங்க கொடுக்குற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 4வது வந்து விஷயம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபீஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வர 6 lakhs இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு கொண்டு போகணும். மினிமம் வந்து 15 லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நிஃப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 25 இருக்குது. அப்போ 25,800 × 25 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இதோட வேல்யூ பாருங்கள் 6,45,000 இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 25,800 × 60ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா வரும். அதுவே 25,800 × 75 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா வரும். ஸோ இது வந்து 60ஆகவோ ஒரு 75ஆகவோ மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்படி மாற்றுறதுனால என்ன பிரச்சனை அப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இப்போ இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 53,000 இருக்குது பேங்க் நிஃப்டி. 52,922 ரவுண்டாக 53,000 வச்சுப்போம். அதோட லாட் சைஸுங்கிறது 15. அப்போ வந்து 8 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது ஆல்ரெடி. இதை வந்து 15 லட்சமாக மாற்றணுன்றாங்க. அப்போ இந்த 15 30 மாற்றிட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது கிடச்சிரும்.
53,000 × 30 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 லட்சத்துக்கு மேலே ஒரு 16 லட்ச ரூபா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி வந்து மோஸ்ட்லி 30 தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி வந்து 60க்கோ ஒரு 75க்கோ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இப்போ ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு இப்போ 15 தான் இருக்குது அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு 8,000 ரூபா ஆகுதா? இப்போ இதை 30 மாற்றிட்டாங்கன்னா இதை பை பண்ணுறதுக்கு 16,000 ரூபா ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம், இல்லை ட்ரேடிங்கை கற்றுக்கலாம். 10,000 ரூபா இருந்தால் போதும், 15,000 ரூபா இருந்தால் போதும், ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது. ஸோ அவங்க இன்னும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். இதனால் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வருமா? 10,000 ரூபா ரெடி பண்ணுறவன் இன்னொரு 10,000 சேர்த்து ரெடி பண்ண மாட்டானா? கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சற்று இந்த வீக்லி எக்ஸ்பைரி எவ்ரிடே எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஒரு போட்ட விஷயம் தான் இது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கும். என்எஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிக்கு வந்து 4 எக்ஸ்பைரி இருக்குது, பிஎஸ்சிக்கு வந்து 2 எக்ஸ்பைரி இருக்குது. இதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாகவே வந்து மோஸ்ட் லைக்லி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து முதல்ல வந்து வீக்லி எக்ஸ்பைரியை கொண்டு வந்தாங்க. 2017 கொண்டு வந்துட்டாங்க. 2019 தான் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எக்ஸ்பைரின்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக போன வருஷம் தான் சென்செக்ஸுக்கும் பேங்க் எக்ஸுக்கும் வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து பேங்க் நிஃப்டி வச்சுப்பாங்க வீக்லி எக்ஸ்பைரிக்கு. ஃபின் நிஃப்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்செக்ஸ் பேங்க் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது வால்யூம் ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னா சென்செக்ஸில் தான் இருக்குது. மேபி அவங்க சென்செக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சியில் சென்செக்ஸ், என்எஸ்சியில் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னோட அசம்ஷன். சப்போஸ் அவங்க நிஃப்டியை வந்து வச்சுக்கிறாங்க, அதில் சென்செக்ஸை வச்சுக்கிறனாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் இப்படி ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் ஒரு எக்ஸ்பைரி, என்எஸ்சியில் ஒரு எக்ஸ்பைரி அப்படின்ட்டு 2 எக்ஸ்பைரி வந்துடும். மோஸ்ட் லைக்லி இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டேஸில் தான் இருக்க போகுது. ஒன்று வியாழக்கிழமை, ஒன்று வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மண்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று, வெனஸ்டே ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டேஸில் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிட்டு வந்தவங்க இதுக்கப்புறமா 2 டிஃப்ரெண்ட் டேஸில் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஏகப்பட்ட பேரை வந்து பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பாதிக்கவே இல்லை. ஏன்னா நானும் எக்ஸ்பைரியில் பல விதங்களாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் எக்ஸ்பைரி டேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ப்ராஃபிட்டே கிடைக்கல. ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் வர்றது, அப்புறம் மார்க்கெட் அன்யூஷுவல் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போதுமே எக்ஸ்பைரி டே விட்டுட்டு நான் எக்ஸ்பைரி டேல தான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி விஷயத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் இப்போ எக்ஸ்பைரியில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லாஸ் பண்ணுறது கம்மியாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து பெருசாக ஒரு விஷயமா தெரியல. மேபி வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எவ்ரிடே எக்ஸ்பைரி செல்லிங் தான், இல்லை எவ்ரிடே எக்ஸ்பைரி பையிங் தான் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெய்ல் ரிஸ்க் கவரேஜ் ஆன் த டே ஆஃப் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதோட ப்ரீமியம் வந்து தீட்டா அடிக்க விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத விட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பையிங்காக இருந்தாலும் சரி செல்லிங்காக இருந்தாலும் சரி கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2% வந்து மார்ஜின் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் எடுக்கிறதுக்கு 34,000 ரூபா ஆகுது அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 36,000 2,000 ரூபா சேர்த்து வரும். அது ஆப்ஷன் பையிங்க்கும் போன்ற 2% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணுறது மூலமாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 to ஹீரோன்னு எடுக்கிறாங்கல்ல, மொத்த காசையும் போட்டு வச்சுட்டு மார்க்கெட் என் டேரக்ஷனில் போச்சுன்னா நான் வந்து பல லட்சங்கள் சம்பாதிப்பேன், சப்போஸ் போச்சுன்னா எனக்கு 10,000 ரூபா தான் போகும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ அன்லிமிட்டட் ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டுமே இது மூலமாகவும் பாதிக்கப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரூல்ஸ் எல்லாமே மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த அப் டு 10K லாஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 38 லட்சம் பேர் இருக்காங்க. 10,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் லாஸ் பண்ணுறாங்க. 39 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்த்த டார்கெட் பண்ணி இந்த லாஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பத்தாது, இதன் மூலமாக பெரிய எந்த சேஞ்சஸுமே வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ 10,000 ரூபா ரெடி பண்ணோம் அப்படிங்கிறவங்க 20,000 ரெடி பண்ண மாட்டாங்களா? அது சிக்னிஃபிகண்டான அமௌண்ட் கிடையாது. இல்லை மேபி வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ப்ரீமியமும் ஏற்ற போகிறாங்க. இப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் அண்ட் உங்களுக்கு வந்து மார்ஜின் மணி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக கம்மியாகும் அப்படிங்கிறத என்னோட எண்ணமாக இருக்குது. மேபி இந்த அப் டு 10K லாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகலாம். ஆனால் இந்த 10,000லேருந்து 1 லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே இந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்த
சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எதுவுமே வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் கிடையாது. அண்ட் இந்த எல்லாமே ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸு, இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் வந்து இந்த புரோக்கருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அடுத்த வருஷத்துல இருந்தால் வந்து எஃபெக்ட் ஆக போகுது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் சைஸ் மாற்றுறது, அப்புறம் வந்து ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் அப்படிங்கிறத கொண்டு வரது, அண்ட் இந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நவம்பர் 20 அதாவது அடுத்த மாதத்துலேருந்தே வந்து எஃபெக்டில் வரப்போகுது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து செபி வந்து சர்க்குலர் வெளியிட்டாங்க. இப்போ என்எஸ்சி தான் முடிவு பண்ணோம் நாங்கள் வந்து எந்த எக்ஸ்பைரி வச்சுக்க போகிறோம். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு என்ன லாட் சைஸு, நிஃப்டிக்கு என்ன லாட் சைஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்எஸ்சி முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. நாளை மறுநாளே அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நவம்பர் 20 அவங்க வந்து இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் ஒஸ்ட் கேஸ் சண்டேக்குள்ளே கண்டிப்பாக வந்து என்எஸ்சியிலேருந்து இது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் இவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஏன்னா இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரி வந்ததுக்கப்புறம் நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனே கிடையாதுங்க. டெய்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால எவனோ ஒருத்த வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ஷன் வரும். ஆறு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஏறுறது எப்போனா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு பயங்கரமாக ஏறிடும். 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஏறி போயிடுவான். உங்களுக்கு வந்து இப்போது நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, மேலே போகணும் கீழே வரணும், மேலே போகணும் கீழே வரணும். அதே மாதிரி கீழே போகுதுன்னா கீழே வரணும் மேலே போகணும். இது ஸோ ஹையர் ஹை லோயர்லோன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ மார்க்கெட்டில் பெருசாக ஃபார்ம் ஆகிறதே கிடையாது. உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது, அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அது பெரும் கஷ்டமாக போயிடுச்சு இப்போ இருக்கிற இந்த டெய்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, நான் கூட எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணேன், ஆனால் எனக்கு பெரிய அளவு லாபத்தை கொடுக்கல. அதனால் நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணிருந்தேன்னா எவ்ரிடே எக்ஸ்பைரி விட்டு நான் வந்து டெய்லி எக்ஸ்பைரிக்கு மாறி பேங்க் நிஃப்டி புதன்கிழமைக்கு எக்ஸ்பைரினா அந்த நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக ஃபின் நிஃப்டியோ மாற்றி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்குன்னே வந்து இந்த ரூல்ஸ்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இவங்க கொண்டு வந்த எல்லா ரூல்ஸுமே எனக்கு வந்து மிகப்பெரும் அட்வான்டேஜாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் 2021 வாக்கிலலாம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50 இருந்துச்சு, பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25 இருந்துச்சு. அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பியூரான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் சொல்லிட்டு ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியே மூவ் ஆகும். இந்த எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் பொசிஷன் எடுக்கிறதுனால அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்குன்னே இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே மாறி போயிடுச்சு. ஸோ இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன். அண்ட் அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வரவே வராது இதுக்கு முன்னாடி. ஸோ நவம்பர் 20 அப்புறம் இதுக்கப்புறமும் இன்ஜெக்ஷன் வராது. ஆனால் நவம்பர் 20 வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. சரி, இந்த நவம்பர் 20 முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டு, மில்லினியம் ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்ரிடே எக்ஸ்பைரியில் ஒட்டு மொத்தமாக அது வரைக்கும் தான் டைம், நம்ம அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மொத்தமாக வந்து ஒரு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. அண்ட் மார்க்கெட்டை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் மாறப்போகுது. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் த மார்க்கெட், அதாவது எனக்கு வருஷத்துக்கே ஒரு 50% ப்ராஃபிட் போதும்ப்பா, ஒரு 30% 50% ப்ராஃபிட் போதும், இந்த மாதிரி நீங்கள் நினச்சி உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாதிரி காசு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் இஸ் அ குட் பிளேஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த இவ்வளோதாங்க சேஞ்சஸ் எல்லாமே. இது வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இது எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக படுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்தை ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.